பெங்களூரு சின்னசாமி மைதானமே தீப்பொறியாக மாறியது. திக் போட்டியில் கடைசி ஓவரில் கடைசி பந்தில் உயிரை கொடுத்து 2 ரன்கள் ஓடி எடுத்து பெங்களூரு அணியை வெற்றி பெற செய்த புவனேஸ்வர் குமார் மற்றும் ரிஷிக் சலாம். வாங்க நண்பர்களே, IPL 2026 அன் 54வது போட்டியில் பெங்களூரு சின்னசாமி மைதானமே தீப்பொறியாக மாறியது. ஒரு பக்கம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, மற்றொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ். 2 பெரிய அணிகள் மோதிய இந்த போட்டி கடைசி ஓவர் வரை ரசிகர்களை நாற்காலியின் முனையில் உட்கார வைத்தது. போட்டியின் சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன? மும்பை அணியின் ஸ்கோர் சாதாரணமாக இருந்தாலும் RCB சேஸ் செய்யும்போது தொடர்ந்து விக்கெட்டுகள் விழுந்ததால் போட்டி முழுக்க திருப்பமாக சென்றது. ஆனா அழுத்தமான சூழ்நிலையில் க்ருணால் பாண்டியா காட்டிய காம் ஃபினிஷிங் தான் போட்டியை மாற்றியது. மேலும் கடைசி ஓவரில் RCB ரசிகர்கள் மூச்சை பிடித்து பார்த்த தருணம். 2 விக்கெட் வித்தியாசத்தில் RCB வெற்றி. இந்த போட்டியின் சாதனைகள்: புவனேஸ்வர் குமார் 4 விக்கெட். மும்பை அணி பேட்டிங் லைன் உப்பி ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஹேண்டடாக சிதறடித்தார். க்ருணால் பாண்டியா மேட்ச் வினிங் இன்னிங்ஸ். பிரஷர் சிடாடியோனில் கம்போஸ் நாக். RCB இந்த சீசனில் மீண்டும் க்ளோஸ் சேஸ் வெற்றியை பதிவு செய்தது. மும்பை அணியின் பின்னடைவு என்ன? மிடில் ஓவர்ஸ் இல் ரன் வேகம் குறைந்தது. டெத் ஓவர்ஸ் பேட்டிங் முழுக்க ஃப்ளாப். முக்கிய நேரத்தில் செட் பேட்டர் விக்கெட். வல்லுநர்கள் கூறும் தோல்வி காரணங்கள்: மும்பை அணியின் பேட்டிங் இன்டென்ட் மிகவும் ஸ்லோ ஆக இருந்தது. 20 முதல் 30 வரை ரன்கள் குறைவாக எடுத்ததே பெரிய பாதிப்பு. பிரஷர் மொமெண்ட்ஸில் RCB பெட்டர் எக்ஸிகியூஷன் காட்டியது. இந்த வெற்றியால் பிளே ஆஃப் ரேஸ் இன்னும் சூடுபிடித்துள்ளது. உங்க கருத்து என்ன? RCB இந்த வருடம் காப்படிக்குமா அல்லது மும்பை அணி கம்பேக் கொடுக்குமா? மேலும் தகவலுக்கு லைக், கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.